தேர்தலுக்கு முன்னால் ஒன்று, வெற்றி பெற்றதுக்கு பின்னால் ஒன்று என்று மாற்றி பேசுகிறார்கள். இந்த ஆட்சியாளர்கள் வந்ததும் சொன்னாங்க, வந்ததில்லை, வர்றதுக்கு முன்னால சொன்னாங்க, குழந்தைகள் எல்லாம் பிறந்தால் அனைத்து குழந்தைகளுக்கு தங்க மோதிரம். அரசாங்க மருத்துவமனை வீட்டில் குழந்தை பிறந்தால் செப்டம்பர் மாதம் முதல் தங்க மோதிரம். அனைத்து விவசாயிகளுக்கும் தள்ளுபடி என்று சொன்னீர்களே, இன்னைக்கு சிறு குறு என்று மாற்றிவிட்டு மொத்த விவசாயம் ரோட்டில் நின்று கொண்டு பச்சை துண்டை போட்டுக் கொண்டு இந்த அரசாங்கத்தை எடுத்து போராடி கொண்டிருக்கிறான். சொன்னதை செய்யவில்லை என்று போராடுகிறான். இந்த கவர்மெண்ட்டை பற்றி ஒன்று பேச மாட்டேன்றாரு. உங்களுடைய ஏக்கம் எனக்கு புரிகிறது. ஒரு காலத்தில் சட்டமன்றத்தில் நாங்கள் என்ன பேசணும்னு சொன்ன காலம் என்பது மாறிடுச்சு. இப்ப கேட்டால் லைவ் நாங்கள் நேராக பார்த்துட்டு இருக்கோம். சட்டசபை விட்டு நேற்று 5:02, நேற்று சட்டசபை விட்டுட்டு நான் வெளியே வரும்போது 5:02 மாலை, காலை 8:30 மணிக்கு போனேன். சட்டசபை நிகழ்ச்சியெல்லாம் முடிச்சுட்டு திரும்பி வரும்போது 5:02 ஐஜிஆர்சி தாண்டினேன். நான் என்னென்னலாம் சட்டசபையில் நேற்று பேசணும்னோ அதெல்லாம் நம்ம ஆளுங்க கட் பண்ணி அழகா ரீலில் போட்டோம், வாட்ஸ்அப்பில் போட்டோம், ஃபேஸ்புக்கில் போட்டோம், இன்ஸ்டாகிராமில் போட்டோம். நான் நினச்சேன், இப்போ சட்டத்தை போட்டு வெளியே வரோம், எப்படி எனக்கு தெரியுதுன்னா, வண்டியில் வந்து சொன்னார் ஒரு நண்பர், நம்ம சட்டமன்ற உறுப்பினர், அண்ணா எல்லாம் லைவில் போயின்னு இருக்குது, நம்மளால கட் பண்ணி போட்டபடியே இருக்கிறான்னா. எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச செய்தி, நான் என்ன சொல்றது? பானை சோறுக்கு பருக்கு சோறு பதம் என்று சொன்னதை போல இந்த ஆட்சியாளர்கள் வந்ததும் சொன்னாங்க, வந்ததில்லை, வர்றதுக்கு முன்னால சொன்னாங்க, குழந்தைகள் எல்லாம் பிறந்தால் அனைத்து குழந்தைகளுக்கு தங்க மோதிரம். நான் கூட்டி பார்த்தேன், எவ்வளவு குழந்தைகள் ஒரு ஆண்டுக்கு சராசரி பிறக்கிறது என்று கூட்டி பார்த்து விட்டு, இது எப்படி சாத்தியக்கூறு இல்லையே, எப்படி தேர்தல் அறிக்கையில இவர்கள் சொல்லுகிறார் என்று நான் யோசித்து பார்த்தேன். அதை நம்பி பல தாய்மார்கள் 6 மாசத்துல நம்ம இப்ப கர்ப்பிணியா இருக்கிறோம், எலெக்ஷன் முடியும் போது அதிகமாக நம்முடைய குழந்தை பிறந்துரும், தங்க மோதிரம் போட்டுருவார் எப்படியும் அப்படின்னு நம்பி அங்க போய் விசில் அடிச்சுட்டு வந்து இப்ப குழந்தைய வரத பார்த்துட்டு பாக்குது. என்ன பாக்குதுன்னா, இப்ப இனிமே கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில மட்டும்தான் போடுவாங்களாமே. தமிழ்நாட்டில் இன்றைக்கு குழந்தைகள் பிறப்பு என்பது பாதுகாப்பாக அந்த குழந்தை பிறக்க வேண்டும் என்ற அடிப்படையில் அரசு மருத்துவமனையிலும் பிறக்கிற குழந்தைகள் தனியார் மருத்துவமனையிலும் பிறப்பதற்கு அரசாங்கம் தான் அனுமதித்திருக்கிறது. தனியார் மருத்துவமனையில் குழந்தைகள் பிறந்தாலும் அரசு மருத்துவமனையில் 18,000 ரூபாய் பணம் தருகிறார் என்று சொன்னால் தனியார் மருத்துவமனையில் 18,000 உண்டு. ஆனால் இப்ப வந்திருக்கிற இந்த அரசு சொல்கிறது, அரசாங்க மருத்துவமனை வீட்டில் குழந்தை பிறந்தால் செப்டம்பர் மாதம் முதல் தங்க மோதிரம். நானும் சேகர் பாபு எல்லாம் நீ திட்டத்து போறதுக்கு முன்னாலேயே தலைவர் கலைஞர் பிறந்த நாள், அண்ணா பிறந்த நாள், தளபதி பிறந்த நாள், தம்பி உதயா பிறந்த நாள் என்று மாவட்ட கழகமே நாங்கள் தங்க மோதிரம் போட்ட கட்சியா இந்த கட்சி. மாற்றிக்கொண்டார்கள். பிறக்கிற குழந்தைக்கெல்லாம் தங்க மோதிரம் என்று சொன்னால் இப்ப அரசு மருத்துவமனையில் பிறந்தாலும் மாற்றிக்கொண்டார்கள். நானே ஒரு விவசாயி, திருவண்ணாமலைக்கு பக்கத்தில் 9 கிலோமீட்டர் தள்ளி போனால் என்னுடைய கிராமம் சேகூடலூர். நான் ஒரு விவசாயி விட்டு பிள்ளை, நானும் விவசாயி. முந்தைய தினம் கூட நான் சட்டமன்றத்தில் பேசுகிற பொழுது நான் கரும்பு விவசாயி என்று நான் பேசினேன். கரும்புக்கு விலை எப்படி என்றதை பேசிக்கொண்டுதான் இருந்தேன். நான் ஒரு விவசாயி. தேர்தல் நேரத்தில் சொன்னார்கள், நாங்க சொல்லல. ஏன் சொல்லலன்னு அதையும் நான் சட்டமன்றத்தில் சொன்னேன். நாங்கள் சொல்லவில்லை. அனைத்து விவசாயிகளுக்கும் தள்ளுபடி என்று சொன்னால் 19,000 கோடி தேவைப்படும். அதனால் சொல்லி விவசாய மத்தியில் நாங்கள் மாற்றிக்கொள்ள தயாராக இல்லை
எங்கள் தலைவர் பொய்யான வாக்குறுதியை தரமாட்டார், செய்வதைத்தான் வாக்குறுதியாக கொடுப்பார் எங்கள் தலைவர் என்று சட்டமன்றத்தில் சொல்லிவிட்டு சொன்னேன். அனைத்து விவசாயிகளுக்கும் தள்ளுபடி என்று சொன்னீர்களே, இன்னைக்கு சிறு குறு என்று மாற்றிவிட்டு மொத்த விவசாயம் ரோட்டில் நின்று கொண்டு பச்சை துண்டை போட்டுக் கொண்டு இந்த அரசாங்கத்தை எடுத்து போராடி கொண்டிருக்கிறான். சொன்னதை செய்யவில்லை என்று போராடுகிறான், சொன்னதை செய்யல. ஆக இந்த அரசாங்கம் தேர்தலுக்கு முன்னால் ஒன்று, வெற்றி பெற்றதுக்கு பின்னால் ஒன்று என்று மாற்றி பேசுகிறார்கள். ஆனால் நான் ஒரு வரியில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இந்த அரசாங்கம் போடப்பட்ட பட்ஜெட்டுக்கு அவர்கள் சொல்லுகிறார்கள், நாங்கள் வெற்றி பட்ஜெட் போட்டுவிட்டோம், வெற்றி பட்ஜெட் போட்டுவிட்டோம் என்று சொன்னார்கள். நாங்கள் திமுக சார்பாக நாங்கள் சட்டமன்ற உறுப்பினர் சொல்லுகிறோம், அது வெற்றி பட்ஜெட் அல்ல, வெற்றி வெட்டான பட்ஜெட் போட்டுவிட்டு மக்களை ஏமாற்றி விட்டீர்கள், அவ்வளவுதான் சொல்ல முடியும்.